ஏசி வோல்ட்டை மெஷர் பண்ணுவோம். ஸோ ஏசி வோல்ட் பார்த்திங்கன்னா இந்த இடம், இந்த 600 இந்த 200 இந்த இடம் தான் நம்ம ஏசி வோல்ட்டை மெஷர் பண்ணுறோம். ஸோ இது எப்படி நம்ம ஏசி வோல்ட்டுன்னு எப்படி இங்கே ஏசி வோல்ட்டுன்னு சொல்லிட்டிங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வோல்டேஜ்னு போட்டு இந்த இடத்துல பாருங்கள் சைன் வேவ் போட்டிருக்கோம். ஸோ ஏசி வோல்டேஜ் ரிப்ரசென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சைன் வேவ் தான் இந்த சைன் வேவ் போட்டிருந்தா அது ஏசி வோல்ட்டுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே 600 200ங்கிறத ஏசி வோல்ட்டை ரெப்ரசென்ட் பண்ண அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பவர் சப்ளை பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏசி வோல்ட்னு 230 வோல்ட் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம 600 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 200க்கு அபோவ் தானே 230 இருக்குது. ஸோ அதனால் நான் 600 செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரோபை நான் ஏசி வோல்ட்டில் கொடுத்து நம்ம செக் பண்ணலாம் எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்ட்டு. இப்போ ஏசி வோல்ட் நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் டெஸ்டர் வச்சு செக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுது. ஸோ இது ஃபேஸ், இது நியூட்ரல். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோப் வச்சு நம்ம ஏசி வோல்ட்டை மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஏசி வோல்டேஜுக்கு பொலாரிட்டிலாம் கிடையாது. நம்ம எந்த டேரக்ஷன் வச்சுக்கலாம். ஃபேஸுக்கு ரெட் தான் வைக்கணும், நியூட்ரலுக்கு இதாக வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்படி வச்சாலும் ஒரே ரிசல்ட் தான் காட்டும். பாருங்கள். ஸோ 229 வோல்டேஜ் காட்டுது. நான் இப்படி திருப்பி வச்சாலும் அதே தான் காட்டும். ஏன்னா ஏசி வோல்டேஜ் பொறுத்தளவுக்கு நமக்கு பொலாரிட்டி கிடையாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து வைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ மெஷர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹோல்டு பட்டனோட ஃபங்க்ஷன் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ நான் மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். மெஷர் பண்ணிட்டு இப்போ நான் ஹோல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளோட இந்த வோல்டேஜ் இந்த ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹோல்டில் இருக்கும். பாருங்கள், நான் ப்ரோப் எடுத்துட்டேன். ஸோ அப்போயும் அந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஸோ திரும்ப நான் நார்மல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோல்டு பட்டன் தான் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா நார்மல் ஆயிரும். ஸோ நம்மளோட டேட்டாவை நம்ம எடுக்கக்கூடிய ரீடிங்கை ஹோல்டு பண்ணி பார்க்க தான் இந்த பட்டன். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், நார்மல் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த மெஷர்மெண்ட் ஏசி வோல்டேஜ் நம்ம சூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே எல்லாமே 0 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு பிறகு நம்ம ரீடிங் எடுக்கணும். ஸோ இன்கேஸ் இதில் ஏதோ ஒன்று வேல்யூ இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நம்ம எப்போ வோல்டேஜ் மெஷர் பண்ணும்போது நம்ம டிஸ்பிளே எல்லாமே 0 இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ இப்போ அடுத்து என்ன செக் பண்ணலான்னா, நான் என்கிட்ட ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஸோ அது கொடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் டவுன்னா நான் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் நான் இன்புட் கொடுக்குறேன் இதில். ஸோ இதில் எனக்கு அவுட்புட் என்ன வரும்னா 12 வோல்ட்டு ஏசி வோல்ட்டாக வரும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டெப் டவுன் பண்ணி எனக்கு ஏசி வோல்ட்டு தான் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது 12 ஸோ இது 12 வரும். ஸோ இதை எப்படி செக் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ சேம் நான் செட் பண்ணுறேன், ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம 12 வோல்ட்டு தான் மெஷர் பண்ண போகிறோம். அதனால் நான் இதில் 200 வோல்ட்டு நான் செட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஸோ 200 வோல்ட் நான் செட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ இது 12, இது 0 ஸோ நான் 0க்கு நான் பிளாக் ப்ரோப் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ளூவில் நான் வைக்கிறேன். 13 வோல்ட் எனக்கு ஏசி அவுட்புட் கிடைக்கிது. பாருங்கள், சேம் இதுலேயும் வைக்கிறேன். பாருங்கள், சேம் எனக்கு 12.9 13 வோல்ட்டுக்கு ரேஞ்சுக்கு எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டை செக் பண்ணுறது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்லேயே நமக்கு ஏசி வோல்ட்டு தான் வரும். ஏன்னா ஸ்டெப் டவுன் ஆகி வரும். நம்ம 230 வோல்ட் இன்புட் கொடுத்து இங்கே 12 வோல்ட் வரும். ஸோ இந்த ஏசி வோல்ட்டு யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் வர பவர் சப்ளை மெஷர் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற அவுட்புட் ஏசி. ஸோ என்ன ஏசி வோல்ட்டாலும் செக் பண்ணலாம். ஸோ இது நான் 200 வச்சு செக் பண்ணலாம், 600 வச்சு செக் பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன ஏசி வோல்ட் வரும்னு தெரில அப்படின்னா நீங்கள் 600 வச்சு செக் பண்ணுங்கள். சரி, ஸோ இப்போ நம்ம ஏசி வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஓகேங்களா? ஸோ ஏசி வோல்ட் மெஷர் பண்ணுறதுனா இந்த 200 and 600 இந்த ரெண்டு இதில் மட்டும் தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வோல்ட்டில் சைன் வேவ் போட்டிருந்தால் மட்டும் தான் ஏசி வோல்டேஜ் மெஷர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பொலாரிட்டி கிடையாது. ஸோ ஃபேஸுக்கு ரெட் கலரும் நியூட்ரலுக்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஏசிக்கு பொலாரிட்டி கிடையாது.